இது சாதாரண முருகன் கோவில் அல்ல. ஆறுபடை வீடுகளில் முதல் திருத்தலம் திருப்பரங்குன்றம். இங்குதான் முருகப்பெருமான் தேவயானையை திருமணம் செய்து கொண்டார். அதிலும் சிறப்பு என்னவென்றால், இந்த கோவில் முழுவதும் மலையின் குகையிலேயே அமைந்துள்ளது. Montagne enneigée. ஒரே கோவிலில் முருகன், சிவன், விஷ்ணு, பிரம்மா அனைவரையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம். இதற்கு மேலான ஒரு அதிசயம், இங்குள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஏனெனில் அவர் சிலை அல்ல, பாறையிலேயே உருவான திருமேனி. அதனால்தான் இந்த தலம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடலுக்குள்ள இருக்கும் இந்த முருகன் கோவிலின் ரகசியம். உண்மையில நடந்த அதிசய கதை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கோவில் கடலுக்கு இவ்வளவு அருகாயிருந்தும் ஏன் 1000 வருடங்களா எந்த சேதமும் இல்லாம இருக்கு? இது சாதாரண கோவில் இல்ல. இது ஒரு போர் நடந்த இடம். ஒரு அசுரன் அழிந்த இடம். அந்த இடத்துலதான் இன்று நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள 6 படை வீடுகளில் கடலோட சேர்ந்து இருக்கும் ஒரே ஸ்தலம்தான் திருச்செந்தூர். இங்க போனா காற்றே வேற மாதிரி இருக்கும். மனசுக்கு ஒரு அமைதி வரும். அலை ஓசை கூட வேல் வேல் முருகன்னு சொல்லுற மாதிரி இருக்கும். பழைய காலத்துல சூரபத்மன் என்னும் அசுரன் உலகத்தையே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். தேவலோகமே நடுங்க ஆரம்பிச்சது. இங்க போனா காற்றே வேற மாதிரி இருக்கும். மனசுக்கு ஒரு அமைதி வரும். அலை ஓசை கூட வேல் வேல் முருகன்னு சொல்லுற மாதிரி இருக்கும். பழைய காலத்துல சூரபத்மன் என்னும் அசுரன் உலகத்தையே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். தேவலோகமே நடுங்க ஆரம்பிச்சது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை 2ஆக வெட்டினார். ஆனா அவன் உயிர் போகவில்லை. அவன் ஒரு மயிலும் ஒரு சேவலாகவும் மாறினான். அந்த மயிலையே முருகன் தனது வாகனமாக எடுத்தார். இந்த போரு நடந்த அந்த இடத்திலேயே பின்னாடி பக்தர்கள் இந்த கோவிலை கட்டினார்கள். அதனாலதான் இந்த கோவில் கடலோட இவ்வளவு நெருக்கமாயிருக்கு. இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, கடல் அலைகள் எவ்வளவு பெருசா வந்தாலும் இந்த கோவிலுக்கு எந்த சேதமும் இல்ல. இங்க இன்னொரு ரகசியம் இருக்கு. கடலோட பக்கத்துல இருந்தாலும் இங்க உள்ள நாழிகர் நீர், இனிப்பு தண்ணி, இது எப்படி சாத்தியம்? இதைத்தான் மக்கள் முருகன் அதிசயம்னு நம்புறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு முறை மனசார முருகனை நினைச்சா போதும், வழி கண்டிப்பா கிடைக்கும். தமிழகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த முருகன் ஸ்தலம் தெரியுமா? அதுதான் பழனி. பழனி மலையப்பன் என்ன சொல்லுறார்னா, நீ எதையும் கொண்டு வர வேண்டாம், உன் மனசு மட்டும் போதும். அதனாலதான் இங்க முருகன் கையில் வேல் இல்ல, அவர் தியான நிலையில் இருக்கார். மேலே ஏறுற 693 படிகள். ஒவ்வொரு படியும் ஒரு பாவம் கழியும் என நம்புறாங்க. இங்க கிடைக்கும் பஞ்சாமிர்தம், உலகப்புகழ். ஒரு முறை மனசார போயிட்டு வா, உன் வாழ்க்கை மாறும். அரோகரா. பழனி ஆண்டவர் காப்பார். இங்க முருகன்தான் குரு. அப்பா சிவபெருமானுக்கே ஓம் பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் சொல்லிக் கொடுத்த இடம். 60 படிகள் ஏறி செல்லும் இந்த கோவில் நம் வாழ்க்கை 60 ஆண்டுகளையும் குறிக்கும் என நம்பிக்கை. இங்க தரிசனம் பண்ணினா அறிவு, ஞானம், முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். சுவாமிநாதா, குருநாதா என்று மனசுல சொல்லி ஒருமுறை தரிசனம் பண்ணுங்க. 6 படை வீடுகளில் ஒரு முக்கியமான இடம் திருத்தணி. இது சாதாரண கோவில் இல்லை. போருக்குப் பிறகு முருகன் அமைதியாக நின்ற இடம். சூரனை வென்றபின் முருகனின் மனம் இன்னும் சூடாக இருந்தது. அந்த கோபம் அடங்க அவர் வந்த இடம் திருத்தணி. சூரனை அழித்த பிறகு தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா முருகன் மட்டும் அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? போர் முடிந்தாலும் அதன் அதிர்ச்சி மனத்தில் இருந்தது. அதனால்தான் அவர் மலையில் நின்று தியானத்தில் இருந்தார். முருகன் தியானத்தில் இருந்த அந்த மலையில் பிறகு பக்தர்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த இடம் மெதுவாக கோவிலாக மாறியது. கல்லால் கட்டப்பட்டது மட்டும் இல்ல, பக்தியால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு படியும் ஒரு வேண்டுதல், ஒரு நம்பிக்கை. திருத்தணி மலையில் ஒரு அமைதி அலை இருக்கிறது என்று பலர் சொல்றாங்க. கோவிலுக்குள் போனவுடனே மனசு தானாக அமைதியாகும். இங்கே முருகன் சாந்த வடிவம்ல இருக்கிறார். மற்ற இடங்களில் வீர வடிவம். இங்கே மட்டும் அமைதி.
இங்கு இருக்கும் வேல் மிக சக்தி வாய்ந்தது என்று நம்பிக்கை மனக்குழப்பம் உள்ளவங்க இங்கே வந்து வேண்டினா தீர்வு கிடைக்கும். திருமணம், வேலை, வாழ்க்கை தடைகள் நீங்கும் இடம் இது. இந்த முருகன் கோவில் ரகசியம் தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. பழமுதிர்ச்சோலை என்ற பெயருக்கே காரணம், இங்கு பழங்கள் முக்கிய நைவேத்தியம். முருகனுக்கு பழம் சமர்ப்பித்தால் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும் என்று நம்பிக்கை. இது ஒரு சாதாரண கோவில் இல்ல, முழுக்க காடு சூழ்ந்ததால் இயற்கையே தெய்வமாக இருக்கும் இடம் என்று சொல்லப்படுது. மற்ற ஆறுபடை வீடுகளைப் போல பெரிய கட்டிடமில்லை, ஆனா பக்தர்கள் சொல்வது இங்கே அருள் மிக வேகமாக கிடைக்கும். இங்கு சத்தம், கூட்டம் குறைவு, தியானம் செய்ய பெர்ஃபெக்ட் இடம். பலர் மன அழுத்தம் குறையுது என்று சொல்றாங்க. ஆறுபடை வீடுகளில் கடைசி மலை மேலிருந்து வரும் நூபுர கங்கை புனித நீர் முருகன் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே வந்தால் முருகன் வழிபாடு முழுமை அடையும்.